அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவின்படி 60 வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு உதவித்தொகை மற்றும் இலவச சலுகை போன்ற முக்கியமான அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதை பத்தி விரிவாக வீடியோல பாக்குறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மத்திய மாநில அரசின் சலுகைகள் மற்றும் நலத்திட்டங்கள் குறித்த தகவல்களை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு என்று பல்வேறு வகையான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. வங்கிகள், தபால் நிலையங்கள், ரேஷன் கடைகள், ரயில் பயணம், பேருந்து பயணம், கோவில்களில் சிறப்பு தரிசனம் செய்வதற்கும் சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது. மேலும் ஓய்வூதிய சார்ந்த திட்டங்கள், சலுகைகள் வெளியிடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 60 வயது நிரம்பிய மூத்த குடிமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி தமிழகத்தில் புதிதாக ஆட்சி அமைத்துள்ள தாவேக அரசு வாக்குறுதிப்படி தற்போது மகளிர் உரிமை தொகை பெற்று வரும் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் புதிய மறுசீரமைப்பு நடவடிக்கையின் கீழ் முதியோர் உதவித்தொகை என்ற திட்டத்திற்கு மாற்றப்படுவார்கள். இதன் காரணமாக இதுவரை அவர்கள் பெற்று வந்த ரூபாய் 1000 உரிமை தொகையானது முதியோர் உதவித்தொகையாக மாற்றப்பட்டு மாதம் மாதம் அவர்களுக்கு 3000 உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. இதன் காரணமாக அவர்களுக்கு 3 மடங்காக உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. இதற்கான கணக்கெடுக்கும் பணிகள் தற்போது தமிழகம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த கணக்கெடுக்கும் பணிகள் முடிந்ததும் இதற்கான விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டு விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்து கொடுத்தவுடன் அவர்களுக்கான மாதம் மாதம் முதியோர் உதவித்தொகை ரூபாய் 3000 வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பாக மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் ரேஷன் பொருட்கள் அனைத்தும் வீடுகளுக்கே சென்று கொடுக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி ஒவ்வொரு மாதமும் 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்களுக்கு ரேஷன் பொருட்கள் அனைத்தும் வீடுகளுக்கே சென்று விநியோகிக்கப்பட உள்ளன. அடுத்த 3வது அறிவிப்பாக மூத்த குடிமக்களுக்கு இதுவரை வழங்கப்பட்ட ரயில் பயண கட்டண சலுகை கொரோனா காலத்தின் போது ரத்து செய்யப்பட்டது. இதன் காரணமாக மூத்த குடிமக்கள் மற்றும் பல்வேறு தரப்பினர் ரத்து செய்யப்பட்ட சலுகையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை வைத்தும் அந்த சலுகை தற்போது வரை நிறைவேற்றப்படவில்லை. இந்த நிலையில் விரைவில் மத்திய பட்ஜெட் வர உள்ளதால் இந்த பட்ஜெட்டில் மூத்த குடிமக்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட ரயில் பயண கட்டண சலுகை மீண்டும் கொண்டு வரப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி மீண்டும் மூத்த குடிமக்கள் ரயில் பயண கட்டண சலுகை மீண்டும் பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது. நன்றி, வணக்கம்.